அலைஹிஸ்ஸலாம் அன்தாக்கியா என்கிற பகுதியை நோக்கி பயணம் செய்வார்கள். சிரியாவில் இருந்து கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைதூரம் கொண்ட பயணம். குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருப்பார்கள். வழியில் குதிரை இறந்து போகும். பயணிப்பதற்கு வாகனம் இல்லாமல் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ், எனக்கு நான் அன்தாக்கியா சென்றடைய வேண்டும், ஏதேனும் ஏற்பாட்டை செய். நபி மூசா கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பேசுகிற சக்தி வழங்கப்பட்ட நபி. இப்போ கேட்பார்கள், நான் அந்த ஊர் போய் சேர வேண்டும், எனக்கு ஏதேனும் வாகனம் வேண்டும். இப்போ அல்லாஹ் சொல்லுவான், மூசாவே, இப்போ அருகில் இருக்கிற ஒரு மலை, இந்த மலையின் மீது என் நல்லடியார்களில் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் போய் உதவி கேளுங்கள். மூசா நபி மேலே போவான். இப்போ முன்பின் அறிமுகம் இல்லாத அந்த நபர், மூசாவை இதுவரை பார்த்திராத அந்த நபர் பார்த்த மாத்திரத்திலேயே சொல்லுவார், நபி மூசாவை வாருங்கள். மூசாவை வரவேற்பார். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்து சொல்லுவாங்க, மாதிரி குதிரை இறந்துருச்சு, நான் அன்தாக்கியா போகணும். இப்போ அந்த மனிதர் மேகத்திற்கு உத்தரவிடுவார், மூசாவை அழைத்து கொண்டு போய் அன்தாக்கியாவிலே விட்டு விடு. மூசா அல்லாட்ட கேட்பாங்களா, யா அல்லாஹ், நான் நபியுல்லா, உன்னால் நுபுவத் வழங்கப்பட்டவர், நான் உன்னிடம் தானே உதவி கேட்டேன், ஆனால் உன் அடியார்களில் ஒருவனிடத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தி விட்டாயே என்று கேட்கிற போது, இப்போ விளக்கம் கேட்ட போது இப்படி பதில் வருமா, இந்த நபர் யார் தெரியுமா, வாழும் காலமெல்லாம் பெற்றோர்களுக்கு நல்ல பணிபுரி செய்தவர், எல்லா நிலைகளிலும் பெற்றோருக்கு உறுதுணையாக இருந்தவர், மிக நல்ல முறையில் அவர்களை பராமரித்தவர், பெற்றோரின் உள்ளம் குளிர நடந்து கொண்டவர்.